வணக்கம் ரிஜி. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகத்தின் சமையல் கூடத்தில் உள்ளே பொங்கி வழிந்து ஓடும் பாதாள சாக்கடை கழிவு நீர் காரணமாக சுகாதார சீர்கேடு மற்றும் மூக்கை பொத்திக் கொண்டே துர்நாற்றத்தை சிந்தியபடியே உணவு அருந்திய பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனை அருகே கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அம்மா உணவகம் செயல்பட்டு வருகிறது. கடந்த சில நாட்களாக அப்பகுதியில் பாதாள சாக்கடை பிரச்சனை நிலவி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே இன்று அரசு மருத்துவமனையில் இருந்து கழிவு நீர் அம்மா உணவகத்தின் சமையல் கூடத்தில் குளம்போல் குபுகுபு என பொங்கி வழிந்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து சமையல் கூடம் முழுவதும் சாக்கடை நீர் சூழ்ந்துள்ளதால் முகம் சுழிப்பதுடன் பொதுமக்களுக்கு சமையலறைகள் உணவு சமைத்து கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உணவருந்த வரும் பொதுமக்கள் பலர் மூக்கை மூடிக்கொண்டு உணவு அருந்தும் காட்சிகளும் வெளியாகி சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதோடு தொற்றுநோய் பரவும் அபாயமும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்டு சமைக்க முடியாத சூழல் இருப்பதாக அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். சாலைகளில் பாதாள சாக்கடை கழிவு நீர் வழிந்தோடும் அவல நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை பொதுமக்கள் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக மூக்கை மூடியபடியே உணவருந்திய நபர் ஒருவர் கூறுகையில், அம்மா உணவகத்தை மேலும் சீரமைத்து நவீனமயமாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தார். ஆனால் மயிலாடுதுறையில் பாதாள சாக்கடை கழிவு நீர் வழிந்து ஓடும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உணவருந்த வரும் எங்களுக்கு தொற்று பரவும் அபாயமும் உள்ளது. உடனடியாக தமிழக அரசு இதனை தலையிட்டு அம்மா உணவகத்தை உடனடியாக சீரமைத்து பொதுமக்கள் உணவருந்த வழிவகை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ரெகுலரா இங்கதான் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னடானாக்கா ஒரே நாத்தமா இருக்கு, எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி ஆளுங்க வரும், எப்படி சாப்பிடுவாங்க? நிறைய எல்லா உணவகத்தையும் எல்லாத்தையும் சரிப்படுத்திருக்காங்க. மயிலாடுதுறை உணவகத்தை மட்டும் இது வரைக்கும் எதுவுமே செய்யல. உள்ள யாரும் சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு. அது இப்போ உள்ள ஆட்சியாளர் நீங்க அதை நிர்வாகத்தை சரிப்படுத்தி நல்ல முறையில கொண்டு வரணும். அப்பதான் எல்லாரும் அதை பயன்படுவாங்க சாப்பிட்டு.